மோஸ்ட்லி எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் ஒருத்தர் யானை ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காருங்க. தெரியுதுங்களா? அது சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. குறும்பு பிடிச்ச யானையாக இருக்கும் போலங்க. குட்டி யானை இல்லைங்களா? இப்போ தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரையும் ட்ரை பண்ணி கூட்டுறாங்க போல இருக்குது. அங்கே பாருங்க, அதோட குட்டி யானை ஜாலியாக செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள. அந்த மாதிரி குட்டி யானை எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அது இப்போ தான் பேபி இல்லைங்களா? ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் இது பண்ண மாட்டேன்றாங்க. அது பாட்டுக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. மிச்சவங்களுக்குலாம் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கோயிலெலாம் நிறையா போய்ட்டு பார்ட்டிசிபேட்லாம் பண்ணி நிறையா டிஸ்டிங்ஷன்லாம் ஏதோ அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்களா. நிறையா இது மூவிலையும் நடிச்சிருக்காங்க இவங்களாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மாதிரி தான் அவரை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க போலங்க. இதில் ஒரு 2 சவுண்டு விட்டாருங்க, பயந்துட்டேன். அதனால தான் இவரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். மேபி சவுண்டு அந்த இது பண்ணாங்கன்னா உங்களுக்கும் கேட்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் சங்கிலாம் எடுத்து போட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. கரெக்டாக அந்த போர்டுக்கு நேராக அந்த யானைகளை வச்சு விசிபிள் பண்ணுறாங்கங்க. அதுக்கு நான் ஒருத்தம் போயிட்டுருக்கு. அதுக்கும் ஒவ்வொரு டிரைவர்ஸ் அந்த பாகம்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. பீப்புள்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தில் ரசமலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாட்டர் பாத் ஏரியாவிலேருந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாருங்க. அந்த யானைக்கு மட்டும் உடம்பு சரியில்லை போல இருக்குது. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபுல்லாகவே அங்கங்கே கொஞ்சம் அந்த மஞ்சள் டாட்டா தாங்க இருக்குது. அவரும் எவ்வளோ உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாரு. உட்கார மாட்டேங்குது. நின்றுட்டே ஒரு மாதிரி அப்படியே தின்னுக்கிட்டே தாங்க இருக்குது அந்த யானை. அவங்கள பார்க்க மட்டும் கொஞ்சம் பாவமாக இருக்குங்க. இவர் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட்லாம் கொடுத்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாருங்க. என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஒருத்தன் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் அந்த கிளாஸ் சுற்றி பையன் எல்லா யானைகளுக்கும் உள்ள கொண்டு போய் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த காலஸ் வந்துட்டு இருக்கான். ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க பாருங்க. அங்கே வந்து கரெக்டாக அப்படியே வந்தது. செயினையே அதுவே தூக்கிட்டு வருது. அழகாக தூக்கிட்டு வந்துட்டு அவன் மேம்போர்டுக்கிட்ட வந்துருச்சுங்க. பாருங்க, வேற மாதிரிங்க, சூப்பருங்க. செம்மையாக போட்டுருக்குறாங்க. நம்ம அது வந்துன்னு ஒரு தூரம் பக்கத்தில் வந்துட்டு போனாங்க. எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பின்னாடி போயிட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. சந்தெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. வராங்க, ஃப்ரண்ட்ல வராரு. கிட்ட போயிட்டு போஸ்ட் கொடுப்போம். ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க பையன். ஹாய். திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வருவாங்க பார்த்தா வெறும் வீசிட்டு வந்துருக்கானுவ. ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்றாங்க, துருத்துறோன்னு இருக்காங்க. அவர் உட்கார வைக்க தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போலங்க. இடுப்புல கைய வச்சுக்கிட்டு வர பண்ணுன்னா பயந்துடணும். எங்க பக்கத்துல வந்து நெல்லு பார்ப்போம். கொய்யால தூக்கி போட்டு நெஞ்சு மேலே மேய்ச்சி விடுவோம். பார்த்துக்க யாருக்கிட்ட சாப்பாடு வந்துருச்சுங்க தலைவனுக்கு. பார்த்தீங்களா? சாப்பாடு எப்படி தர்றான் பாருங்க. விளையாடுறாங்க. எந்த அளவுக்கு அது ஹியூமன் பிளான் ஒரு பாண்டா இருந்தால் அந்த அளவுக்கு கேம் விளையாண்டு அது ஃபுட் எடுத்து சாப்பிடுன்னு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆள் வந்துட்டார். நான் நடந்தால் அதிரடி என் பேச்சு சரவடி நாம் இது சாட்டு பாடி என்ன சூப்பருங்க. ஒவ்வொருத்தராக அப்படியே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் போஸ்ட் கொடுத்தாரு, இப்போ ரைட்டில் போஸ்ட் கொடுக்குறாருங்க. நல்லா பண்ணுறாருங்க. பாருங்க, பேர் சொல்லி எல்லாம் சூப்பருங்க.
தலைவர் பயங்கரம். வரிசையாக அங்கேருந்து பாருங்க ஒவ்வொருத்தர் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வர வர டிஸ்பிளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் போஸ்ட் வச்சுருக்காங்க. வணக்கம் வணக்கம். பயங்கரமான சவுண்டாக இருக்கே. தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். எப்படி பக்கத்துல வரவா அப்படின்னா நான் யாருன்னு தெரியும். சூப்பர். வணக்கம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சும்மா பண்ணி ஏரியாக்குள்ளே வந்து வீடியோ எடுப்பேன். இல்ல பாரு தம்பிகளா, இடத்த கழிவுனுங்க. நம்ம குணம் தெரியாம நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. விளையாடிக்கிட்டு வந்தேன் பிரிச்சு விட்டு போயிருவீங்க. ஒழுங்கா வீடு பேச்சாரப்பா. ஃபைனலாக இன்னும் ஒரு 2-3 யானைங்க நாங்கள் வர வேண்டியது இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஏர்போர்ட் போகணும், ஃப்ளைட் படிக்கணும். இப்போ நம்ம கிளம்பலாம் டிசைட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா யானைங்களும் டிஸ்பிளே ஆயிடுச்சுங்க. ஆனால் டோட்டலாக 17 போலீஸ் இருக்குது. ஒரு சிலர் அங்கங்கே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போஸ்ட் வருவாங்க போல இருக்காங்க. ஒரு பாதி தூரத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆல்ரெடி போஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே எல்லாம் முடிஞ்சது. ஒவ்வொருத்தருக்கு தனி ஒரு யூனிக் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்க. எல்லாமே ஜாலியாக இருந்ததுங்க. ஃபுல்லாக நல்லா தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் சூப்பராக தாங்க போயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்ட்ராங்கஸ்டான யானை யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்கி தாங்க. அது மாதிரி தான் இதுலேருந்து முக்கால்வாசி கும்கி அது மாதிரி தான் ட்ரெயின் பண்ணி இது பண்ணுறாங்க. லைக் ஹியூமன்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. ஸ்கூல் பசங்களாம் வந்துருக்காங்க, இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்போ அந்த பாத் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதனால் இன்னும் ஒரு 2 மணி யானைகள் அங்கே வச்சு பாத் பண்ணிட்டுருக்காங்க போல இருக்குது. ஏன்னா பீப்புள்ஸ் லேட்டாக வருவாங்க இல்லைங்களா, அதுக்காக பண்ணிட்டுருக்காங்க போல இருக்குங்க. ஃபைனலாக நம்ம கிளம்புறோங்க. போகிறதுக்கே மனசு வரலங்க. ஜாலியாக விளாண்டுருக்காங்க யானைங்க. வீட்டில் அப்புறம் டைம் இல்லை இல்லைங்களா, ஸோ அதனால் கிளம்புறோம். இன்னும் புஷ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே பாய் பாய் பாய். தனுஷ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுட்டித்தனமாக இருக்காப்புல, ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காப்புல. அந்த குட்டி அன்றைக்கி எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. அது பாடியே விளையாண்டுட்டுருக்கு. யாருமே கிடைக்கல. குழந்தைங்க பிறந்து நம்ம எப்படி கண்டுக்க மாட்டோம். ஜஸ்ட் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, அழுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி தாங்க அந்த குட்டி யானையும் எதை பற்றியும் கேர் பண்ணிக்கல. ஜஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தோன்னா உள்ளே விட்டுட்டாங்க. எல்லா யானையும் கூட போய் ஜாலியாக போய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குட்டி பையன் தான். கண்டிப்பாக நீங்களும் லைஃப் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே தான் இல்லை, நிறைய இடத்துல நம்ம இந்தியாவில் யானை சஃபாரிலாம் இருக்குது. எங்கே உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. நம்ம ஆட்டோ நான் திருப்பி இந்த பக்கம் வந்துட்டாரு. சரி தான் நம்ம போன அந்த கேம்புங்க. இங்கே இருந்தாங்க யானை எல்லாம் வெளியே கூட்டு வந்தாங்க. சக்கரபேல் ஜங்கல் கேம்ப் இருக்குங்களா, இங்கே தான் வெளியே கூட்டு வந்தாங்க. அவ்வளோ ஆட்டோ ரைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் மனோட ஆட்டோ. போவோமா, வாங்க போவோம். டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு உள்ள பிரேக்ஃபாஸ்ட் எங்கே இருந்தால் எடுத்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போக வேண்டியதாங்க. சாரிங்க, இந்த மியூசிக்கு இந்த பாட்டு மட்டும் போகவே மாட்டேங்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்துக்கு வந்தால் நம்ம ஏதாவது பேசிட்டு இது பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு ஏதாவது ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா, அது மாதிரி தாங்க ஏதாவது ஒரு பாட்டு மைண்டில் வந்துகிட்டே இருக்குங்க. வீடியோ எடுக்கிறனால அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குங்க. எங்கேயும் நல்ல ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, பச்சை பசேல்னு. நம்ம வந்தப்போ கொஞ்சம் மார்னிங் ஏர்லி மார்னிங்காக இந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் வியூ அந்த சன்லைட்லாம் கொஞ்சம் நல்லா மேலே ஏற வியூ சூப்பராக தெரியுதுங்க. டாக் ஒன்று எகிரி குச்சி ஓடி போயிடுச்சுங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க இன்னும் அந்த யானை எல்லாமே வேறு மாதிரி இருந்ததுங்க. மறக்காமல் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் கிடைக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருங்க. ஆட்டோ ரைடு அதோட சூப்பராக இருக்குங்க. வரும்போது ரொம்ப சில்லுன்னு இருந்தது காற்று. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் அடிக்குது. பஸ்ஸில் தான் ஜன்னல் ஓரமாக சீட்டாக போட்டால் நல்லா ஒரு இளையராஜா பாட்டு போட்டால் ஜாலியாக போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இடம்லாம் அந்த மாதிரி இருக்குங்க. சேம் இந்த கேரளா சைடில் ஃபுல்லாக தென்னை மரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்களா. இங்கே மரம் பேர் தான் நான் ஸ்டார்டிங் தெரியல. அந்த மாதிரி சொன்னால் ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தூப்பு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தோப்பாக தாங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தோப்பு வச்சுட்டா. இப்போ சின்ன சின்னதாக இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தான் அப்படியே பெருசாக வளர்ந்துருக்குங்க. இதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது. நாங்கள் பார்த்து தான் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. டோட்டலாக கங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா வியூ சூப்பராக இருந்தது. ஆட்டோ நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்லை பரவாயில்லனா போங்க, நம்ம போகிற வழியில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸ்லோவாக அப்படியே ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க. வியூ சூப்பராக, சரியான வியூங்க. சின்னதாக டேம் மாதிரி தான் இருக்குது. அந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க.
நிப்பாட்டுறேன் எனக்கு போய் ஃபோட்டோ எடுத்துருக்கு ஃப்ளைட்டை வைக்க இது இப்படி போட்டு ஒரு சின்ன பயங்க நான் போயிட்டு சாப்பிட்டு வர போனோம் இல்லைங்களா, அதனால் நாங்கள் அப்படியே நீங்கள் பொறுமையாகவே போங்கன்னா நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்து வரோம் சொல்லிட்டோம். அப்படியே அண்ணா போயிட்டுருக்காரு. சூப்பராக இருந்துச்சுன்னா ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க, தனியாக அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாறை அது மாதிரிலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பிரிட்ஜில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏதாவது அந்த பிரிட்ஜில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சூப்பரான வியூங்க, அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செம்ம வியூங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களாங்க, அந்த மரத்தோட பழம் அந்த இதெல்லாம் எடுத்து தாங்க அந்த பாக்கு ஏதோ தயாரிக்கிறாங்களாங்க. ஆட்டோக்காரன் தான் சொன்னார், ஃபுல்லாகவே அந்த கம்பெனியாக தான் இருக்குது இந்த சைடு. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இதில் அதோட வேஸ்டேஜ் தாங்க இங்கே ஃபுல்லாக கொட்டி வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க, புகையாக போயிட்டுருக்கு தெரியுதுங்களா. இந்த சைடில் ஃபுல்லாகவே அந்த வேஸ்டேஜ் தாங்க இருக்குது. வேற மாதிரி இருக்கு, சூப்பரான வியூங்க. கடவுள் நம்மளுக்கு எல்லாம் ரெண்டாக பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண உடனே அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேர் பண்ண தெரியாது. லைக் ட்ராவல் அவங்க கிட்டலாம் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா டோட்டலாகவே அவங்க ஒரு பிளான் கொடுத்துருவாங்க, இங்கே தான் போகிறோம் இங்கே தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெரியும். நாங்கள் பண்ணதில் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அந்த ஸ்பாட்டில் ஒரு சிலது நாங்கள் நினச்சது நடந்துச்சு, ஒரு சிலது நடக்கலை. ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். இப்போ ரிட்டன் முடிகிற வரைக்குமே மேக்ஸிமம் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் பீப்புள்ஸுங்க. இங்கே ஃபுல்லாகவே நல்லாவே ஹாஸ்பிட்டாலிட்டி வெல்கம் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நம்ம விசாரிச்சிட்டாலும் சரி அதுக்கு நான் பதிலும் கொடுக்குறாங்க. நம்ம வேணான்னு சொல்லிட்டு நேரத்தில் தாண்டி போக முடியலங்க, அந்த மாதிரி தாங்க பேசுகிறாங்க. அப்படியே நம்ம வேணான்னு சொல்லிட்டு போனாலும் அவங்க எதுவுமே சொல்லாங்க, தெரிஞ்ச முதல்ல ஓகே அப்படின்னு இல்லை. சூப்பராக இருக்குங்க. இவங்களாம் தோப்பு இந்த பக்கம் சைடில் அப்படியே அந்த நீரோட மாதிரி போயிட்டுருக்குங்க. இறங்கி உட்காந்து ஆட்டம் போட்டே போகலாம் போலுங்க. கேரளாலாம் ரீல்ஸ் வரும் இல்லைங்களா இன்ஸ்டாகிராமில், பசங்கள்லாம் ஒன்றா சேர்த்து ஜாலியாக அப்படியே ஒரே லைனாக போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க சைடில். ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. தொட்டி பாலம்னு சொல்லுவாங்க, அது தொட்டி பாலம் கிடையாது, ஓரமாக ஓடி இருக்கிற நீரோட இந்த வாட்டி நல்லா ப்யூராக தாங்க இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக தெரியுதுங்க, தெரியுதுங்களா எவ்வளோ கிளியராக இருக்குங்க. மேபி ஃபால்ஸ்லேருந்து இங்கே கரெக்டாக தண்ணி வருதான்னு தெரில. மெயின் ரோட்டை பிடிச்சாச்சுங்க, பைபாஸு. அவர் தான் கொஞ்சம் தூரம் போய் நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா நம்மளோட ஏர்போர்ட் வந்துடுங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, ஏதாவது போட்டு இருந்தால் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புக் வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பேசுகிறது நம்ம ஹிந்தி, இங்கே கன்னடா எல்லாம் கலந்து நிறையா பேர் இங்கே வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு பயங்கரமாக இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லாங்குவேஜ் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாங்க, பேசிக் லாங்குவேஜ். இந்த மாதிரி தெரியாத ஊர் மாதிரிலாம் போனோம்னா கொஞ்சம் இது அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது என்ன அவங்களுக்கு புரிய மாட்டேது, அவங்க பேசுறது ரொம்ப புரிய மாட்டேது. பட் ஏசி ஃபைனலாக ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. ஏர்போர்ட் அங்கே இருக்குது நம்மளுக்கு, அதை விட்டு தாண்டி வந்திருக்கோம். ஏன்னா இந்த கடையுமே இல்லைங்க ஏர்போர்ட் பக்கத்தில், வெறும் இந்த சின்ன சின்ன ஷாப்ஸாக தாங்க இருக்குது, பெரிய ஷாப்ஸ் எதுவும் இல்லை. ஃபைனலாக ஒரு ஹோட்டல் எப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். அவனோட ஃப்ரெண்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ணாவையும் கூப்பிட்டுருக்கோம், சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோங்க. கிளம்பியாச்சுங்க. நல்ல சாப்பாடு. பூரியே 2 கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பிளேட்டில் 3 வைக்கிறாங்க. வடை நார்மலாக தான் இருந்துச்சு. 3 பூரி நல்லா சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு டே கம்ப்ளீட்டுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 11 கிட்ட ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான், அப்படியே போனால் ஏர்போர்ட் உள்ள என்ட்ரி ஆகிடுவாங்க. ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோங்க. இதுலேருந்து அப்படியே நம்ம மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்தோம்னா ஏர்போர்ட் உள்ள போகிற வழியாங்க. கூகுளில் ஆக்சுவலாக சர்ச் பண்ணி பார்த்தாங்க, பிக்சர் சூப்பராக போட்டிருந்தது. பட் நம்ம இறங்கும்போது சின்ன ஏர்போர்ட் தான், சின்ன ஏர்போர்ட் தான் ஆக்சுவலாக அது. அந்த ஆர்கிடெக்சர் பில்டிங்கே வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்ததுங்க. நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரினா பேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. 2 கப்பல் வந்து பில்டிங்கோட சென்டராக அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும், ரைட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும், சென்டராக ஒரு ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஜஸ்ட் சின்னதாக ஒரு முக்கோண ஷேப்பில் செம்மையாக போட்டுருக்குதுங்க. இதாங்க ஏர்போர்ட் என்ட்ரி. போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சுங்க. நம்ம அங்கே தான் போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. டிக்கெட்ஸ்லாம் பார்த்தாங்க. வந்தோடனே சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே ட்ரைவ் போயிட்டு ஏர்போர்ட் போகிற வழியை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏர்போர்ட் கொஞ்சம் தூரம் போய் உள்ள போகிற மாதிரி தாங்க இருக்குது.
ஏர்போர்ட் வியூ தானே இருக்கு. ஏன் நெருங்க நெருங்க இன்னும் சூப்பரா இருக்காங்க. இப்ப கூகுள்ல பார்த்த போட்டோஸ் மாதிரி தெரியுதுங்க. நம்ம பக்கத்துல பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. லாங்ல இருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுங்க. அவ்வளவுதான் என்ட்ரி ஆயாச்சுங்க. சிவோமோ ஏர்போர்ட்ல இருந்து சென்னை உங்களை அணுகி வந்தாச்சு. ஏங்க இறங்கியாச்சு. அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓகே பாய், தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா கண்டிப்பா மீட் பண்ணலாம். பாய். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாருங்க. இறங்கி நம்ம இது பண்ணிட்டு எல்லாம் இது பண்றதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. நண்பர் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. பக்கத்து ஏர்போர்ட் வியூ இதாங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? வாங்க உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம்.